நம்முடைய ஐம்புலன்களாகிய மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகியவற்றை அடக்க வேண்டும் என்று சொல்பவரை அறிவில்லாதவர் என்கிறார் திருமூலர். ஐம்புலன்களையும் அடக்கினால் அமரதும் அங்கு இல்லை என்கிறார் திருமூலர். அஞ்சும் அடக்குவது என்பது சாதாரண காரியமும் அல்ல. அதனால் அஞ்சும் அடக்கா அறிவை அறிந்து இருந்தேனே என்கிறார் திருமூலர். அஞ்சும் அடக்கா அறிவு எது? அந்த அறிவுதான் மன அறிவாகும். நாம் மனதை பிடித்துக் கொண்டால் நம்முடைய ஐம்புலன்களும் தானாகவே அடங்கிவிடும். நம்முடைய உடலில் வெளிப்பகுதியில் ஏற்படும் குறையை போக்குவதற்காக மருத்துவர் தருகின்ற களிம்பை தொடவுகின்றோம். ஆனால் திருமூலர் சொல்கின்ற களிம்பு மருத்துவர் தருகின்ற களிம்பு அல்ல. இது முற்றிலும் மாறுபட்டது. நாம் செய்த வினைக்காக இறைவன் நம்மை படைத்த போதே களிம்பு என்ற பந்த பாசத்தையும் சேர்த்தே தந்து விட்டார். நாம் செய்த வினைக்கு ஏற்க விண்ணிலிருந்து பூமிக்கு வந்துள்ளோம். நாம் செய்த வினைகளை எல்லாம் நம்முடைய தேகம் இருக்கின்ற போதே நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால்தான் இறைவனின் திருவடியில் நாம் சங்கமிக்க முடியும். நாம் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தோம்? நம்முடைய தேகத்திற்கு யார் காவலாக இருக்கின்றார்? இறைவனுடைய பேரின்பத்தை எப்படி பெறுவது? களிம்பை எப்படி அறுப்பது என பல கேள்விகளுக்கு பதிலை திருமந்திர பாடல் 2 குறிப்பிடுகின்றார் திருமூலர். அந்த பாடல்களை விளக்கத்தோடு காணுங்கள். அப்பாடல்: விண்ணின்று இருந்து வினைக்கீடாய் மேற்கொண்டு தன்னின்ற தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று ஒருக்கியோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப விண்ணிலிருந்த மண்ணிற்கு வந்து தேகத்தை எடுத்துள்ளோம். நாம் எடுத்த தேகத்திற்கு யார் தலை காவலாக உள்ளார் என்றால் இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய தேகத்தில் முன்னின்று வழி நடத்துகிறார். அப்படி முன்னின்று வழி நடத்தக்கூடிய இறைவன் நம்முடைய தேகத்தின் உள்ளேயும் இருந்து நம்மை ஒழுகச் செய்தும் எதனோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஓர் ஆனந்தத்தையும் தருகின்றார். இறைவனுடைய திருவடியை நாம் காண முடியாமல் தடுப்பது எது என்றால் அது ஆணவம், மாயை, கண்மம். இந்த மூன்றும் தான் அந்த பாசங்கள் என்ற களிம்பு. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. களிம்பருத்தான் கண்விழி பித்து களிம்பணுகாத கதிரொளி காட்டி பளிங்கிற்பவளம் பதைத்தான் பதியே. இந்த களிம்பை நீக்குவதற்கு குருவின் அருளும் திருவருளும் அவசியம் கிட்ட வேண்டும். அது கிட்டினால்தான் களிம்பை நீக்க முடியும். நந்தியம் பெருமான் குருவாக நின்று திருமூலரின் களிம்பை கண் திறந்து காட்டி களிம்பை அளித்தார். குருவின் அருளையும் பெற்றார். சூரிய கலையில் கதிரொளியில் எப்போது மனதை செலுத்திக் கொண்டு நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதையும் எல்லாம் நம்முடைய காதில் கேட்கும்படி செய்கிறது. இதில் நல்லதும் தீயதும் இருக்கின்றது. இந்த இரண்டையும் கேட்டு அதன் வழி சென்று நாம் புலம்பிக் கொண்டு இருக்கின்றோம். மூன்றாவது பொறியாகிய மூக்கு இதன் மேலே நுகர்ந்து பார்ப்பது. நாம் நுகர்ந்து பார்க்கின்ற போதிலும் நல்லதும் கெட்டதும் இருக்கின்றது. நாம் நுகர்ந்து பார்த்ததை நினைத்து புலம்புகின்றோம். நான்காவது பொறியாகிய வாயும் சும்மா இருப்பது இல்லை. அது கிடைப்பதை எல்லாம் வாயில் போட்டு தின்று கொண்டே இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை எல்லாம் சிந்திக்காமல் உளறிக்கொண்டே இருக்கின்றது. நாம் உண்டதையும் உளறி பேசியதையும் நினைத்து புலம்புகின்றோம். ஐந்தாவது பொறியாகிய மெய் என்ற உடம்பின் வேலை தொடு உணர்வாகும். தொடு உணர்விலும் நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே அனுபவிக்கின்றோம். இதை நினைத்து நாம் புலம்பி தவிக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக பொறி வழியின் செயலை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் பொறி வழியில் தேடிச் செல்லும் போது நல்லதையும் கெட்டதையும் அனுபவத்தே தீர வேண்டும் என்பது தெல்ல தெளிவாக புலனாகிறது. திருமூலர் பொறியின் வழி தேடிச் சென்றால் நாம் புலம்பித்தான் ஆக வேண்டும் என்கிறார். நாம் பொறி வழி சென்று புலம்பாமல் இருப்பதற்கு ஒரு மெய் வழியை சொல்கின்றார் திருமூலர். அந்த வழி என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நெறிமனை உள்ளே நிலைபெற நோக்கி எரிமணி உள்ளே இருக்கிறோமாக என்கிறார் திருமூலர்.
நெறிமனை என்றால் என்ன? நெறி என்றால் வழி, மனை என்றால் வசிக்கும் வீடாகும். இது மூலம் சொல்கின்ற வீடு உலகியலில் வசிக்கின்ற வீடுகள். அந்த வீடு இறைவனை ஒளி கொண்டு வாழ்கின்ற மனித தேகம் ஆகிய வீடாகும். இந்த தேகம் ஆகிய வீட்டிற்கு உள்ளே போவதற்கு வழியது என்று நாம் தெரிந்து கொண்டால் அல்லவோ அந்த வீட்டின் உள்ளே நாம் போக முடியும். நாம் அந்த வீட்டின் உள்ளே போவதற்கு என்ன வழி? நெறிதான் வழியாகும். நெறியை பிடித்தால்தான் உள்ளே போக முடியும். வள்ளல் பெருமான் சன்மார்க்க பெருநெறிகளை உலக மக்களுக்கு உபதேசித்து நம்முடைய மெய் வீட்டிற்கு போவதற்கு வழியை காட்டுகின்றார். இறைவனை எங்கு எப்படி நினைத்து தியானிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் உள்ளே போவதற்கு வழி உண்டாகும். இறைவன் இருக்கக்கூடிய வீட்டை நம்முடைய அகக்கண்களின் மூலமாக இறைவனை நம்பிக்கையோடும் திடமுடனோ உறுதியோடும் நோக்கி இறைவன் நம்முடைய உள்ளத்தில் ஒளியாக பிரகாசித்துக் கொண்டு இருப்பதை நாம் காணலாம் என்கிறார் திருமலர். ஓம் ஆன்மீக மெய்யன்பர்களே, தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ சிறு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு தருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆன்மீக மெய்யன்பர்களே, இந்த பதிவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் செய்யும் இந்த சப்ஸ்கிரைப் என்ற செய்தால் எனக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சி அளிக்கும் என்பதை மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருட்கரும் ஜோதி, அருட்கரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்கரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பனத்து எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரியன் என்போவே தொன்று மலவன் மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா எதிர்கொள்ளும் திருநெற்றாக ராமலிங்க வதனார் தெய்வ திருவடி கணேசனும் திருமூல சுவாமி சரணம் சரணம். எல்லா உயிர்களும் நம்பெற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே, கொல்லாதவன் கொலையெல்லாம் வாங்குக. அருட்பெருஞ்சோதி நம பார்வதியே. உலகலாம் கரியவன் நிலவலாவிய நெம்மடி வேணியன் அழகில் சோழியன் நம்மளத்தாடுவான் மலர் சிலம்படி வைத்து வார்த்தை வணங்கிடுவோம். வான்மகிழாது வீக மணிவளம் சிறக்க மன்னன் கோன்மலை அரிசி செய்ய பெருவில்லாது இதழ் வாழ்க. நான் மதை அடங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விலகுக உலகமெல்லாம் தன்னாடுடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி. நம பார்வதிபதியே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.